ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபின்சர் அப்ளிகேஷனில் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் எப்படி நம்ம புக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பஜாஜ் ஃபின்சர் அப்ளிகேஷனில் நம்மளோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற பஜாஜ் ஃபின்சர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் ஏ சிலிண்டர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட கேஸ் நேமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எந்த கம்பெனி நேம் கேஸ் சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் கேஸ், இந்தியன் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸ் கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கேட்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஒன்று கேட்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் எடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெச் யுவர் பில் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கிளியராக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பே அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 விதமாட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, யூபிஐ, கிரெடிட் கார்டு அப்படி சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ டெபிட் கார்டு வச்சு தான் நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் கேட்கும். உங்களோட டெபிட் கார்டு நம்பர் நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் கேட்கும். ஸோ அதுவும் அந்த ஏடிஎம் கார்டில் இருக்குது அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சிவிவி நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே நவ் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷனும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ஒரு ஒன் டைம் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பஜாஜ் ஃபின்சர் அப்ளிகேஷனில் உங்களோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.